நேற்று அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று மாலை வரைக்கும் ஆமாம் நேற்று நைட்டு இல்லை இல்லை அதாவது சிம்பிளாக சொல்லிடுறோம். ஆமாம், ஏன்னா இந்த படத்தை பார்த்து பேச முடியாத ஒரு அதாவது எல்லாம் மூச்சடைச்சிடுவாங்கிறாங்க. எனக்கு வாய் அடைச்சி போச்சு. ஏன்னா இதை நான் பல வருஷமா ஒரு 3-4 ஆண்டுகளாக பார்த்து இதை செதுக்கிய ஒரு தேவரையுடைய வரலாறு இது. இதை மக்கள்கிட்ட சேர்க்கணுன்றது. நேற்று வரைக்கும் கூட வழக்குகளை தொடர்ந்தாங்க, எத்தனையோ இடையூறுகளை கொடுத்தாங்க. அதெல்லாம் தாண்டி தேவரையா இன்னைக்கு திரையில வந்திருக்காரு. இந்த தேவரையாவை வரலாறு நீங்க ஊடக நண்பர்களும் சரி, பொதுமக்களும் சரி, மக்களிடையே சேர்க்க ஊடக நண்பர்களை அன்போடு கைகூப்பி வணங்கி உங்கள் பொற்பாதம் கொண்டு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு கமர்ஷியல் படம் எவ்வளோ வந்திருக்கலாம், அதுபோல 1000 படங்கள், லட்ச படங்கள் வந்திருக்கலாம். தேவரையாவுடைய வரலாறு ஒரே படம் தான். இந்த படத்தை ஊடக நண்பர்கள் ஜெயிக்க வைக்க வேண்டும். அது உங்கள் பத்திரிகை தர்மத்திற்கு ஒரு கோடான கோடி பொற்பாதங்களுக்கு வணக்கம். ஏன்னாக்கா நீங்க எவ்வளோ ப்ரெஸ் மீட் கொடுத்து பார்த்துருப்பீங்க, எடுத்திருப்பீங்க. உலக நடிகர்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ சினிமா நடிகர்லாம் எடுத்து எவ்வளோ படத்தானா இந்த வரலாறு முதல் முறையாக தேவருடைய வாழ்க்கை வரலாறு முதலாக திரையில வந்திருக்கு. இது ஒரு மத நல்லிணக்கத்திற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் சாதிய உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காத ஒரு படமாக இது அமையும். அந்த ஒரு கருத்தை தெரிவித்துக் கொண்டு மேலும் இந்த படத்திற்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய மனைவியார் ஜெனிஃபர் மார்கல் அவர்களுக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக்கேன். ஏன்னா இரவு முழுவதும் எங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஷூட்டிங்கு அன்னன்னைக்கு நைட்டு 1 மணி ஆனாலும் 2 மணி ஆனாலும் 3 மணி ஆனாலும் செட்டில்மெண்ட் பண்ணிடுவோம். அன்னன்னைக்கு என்ஓசி வாங்கிடுவோம். ஒரு நாளும் ஷூட்டிங்ல அன்னன்னைக்கு செட்டில்மெண்ட் பண்ண கம்பெனி SSR சத்யா பிக்சர்ஸ். ஏன்னா ஐயா பல கிராமங்களையும் பல விதமான பல மக்களுக்கு அதாவது 100க்கும் மேற்பட்ட கிராமங்களுடைய சொத்தை அப்படியே அவருடைய சொத்துக்களை இல்லாத ஏழை மக்களுக்கு வாரி வழங்கி கொடுத்தவர் என்ற வரலாறு இருக்கு. அதே போல எங்க படத்துல எந்த நேரமும் சரி அனைவருக்கும் சரிசமமான பங்களிப்பு தான். எந்த ஒரு அதாவது ஒரு தெய்வ திருமானுடைய படம் இது. அந்த படத்தை நடித்தவர்களுக்கும் சரி, பணியாற்றவர்களுக்கும் சரி, அவர்களுடைய திருப்தி எங்களுடைய மன திருப்தி அப்படின்றது தான் எங்களுடைய நிறுவனத்தின் பணியா இருந்து இந்த படத்தை நான் உங்களுக்கு ஒரு குறிக்கோளை ஒரு நாங்க இது எடுத்து இதுல பொருளாதாரம் ஈட்ட வேண்டும் எண்ணத்தில் பண்ணவில்லை. இது மக்கள் அவர்கள் தேவருடைய வரலாறு மக்களிடையே சேர்க்க வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த எண்ணத்தில் அவர் தேவரையா தூய்மையானவர். அதுபோல எங்களுக்கு ஒரு வாய்ப்பை அவருக்கு எடுத்து கொடுத்து அவருடைய திரைக்காவியத்தை எடுத்து திரையில் வெளியிட்டு எங்களுக்கு பெரிய பாக்கியம். அதுபோல இந்த படத்துல பாத்தீங்கன்னாக்கா நல்ல சிறப்பான கதாபாத்திரங்கள் இன்னும் எவ்வளோ இருக்காங்க. எவ்வளோ பேர் திரைக்கு பின்னாடி பணியாற்றிய கேமராமேன் ஆகட்டும், மற்ற என்னுடைய நண்பர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட பயணித்த அன்பு நண்பர்கள் ஆகட்டும், மேலும் இந்த படத்தில் தத்ரூபமாக நடித்த கண்ணன், அதுபோல சில கேரக்டர்ஸ் எல்லாமே நடிச்சிருக்காங்க. அதே போல என்னுடைய பெண்ணு இதில் நடிச்சு என்னுடைய மகள் ரத்திகா நாகலட்சுமி தத்ரூபமான முறையில் நடிச்சிருப்பாங்க. அதுபோல எல்லாருக்கும் அதே போல இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து சொல்ல வேண்டியதுன்னா அன்பு அண்ணன் டைமண்ட் பாபன். ஏன்னா எங்களுக்கு படத்தோடைய பெரிய அளவில் தெரியாது. எங்களை அனைவரிடம் அறிமுகப்படுத்தி மக்களிடையே அதாவது எவ்வளோ பேருக்கு PR பெரிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலம் தொட்டு அண்ணா இந்த பணியில சிறப்பான ஒரு பணியை செஞ்சிருக்காங்க. அவர் எங்களுக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம். அன்பு அண்ணன் டைமண்ட் பாபு இன்றைக்கு கலைமாமணி என்ற விருதை இன்னைக்கு வாங்கியிருக்காரு. அது எங்களுக்கு ஒரு பெரிய இது. ஏன்னா தேவரையா எவ்வளோ படம் நடிச்சிருக்காரு, சரி எவ்வளோ படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு, 1000 கணக்கான படம் சொல்லுவார். நான் 1000 படம் தான் அன்னைக்கு சத்தியானுவார். ஆனால் இன்னைக்கு தேவரையா படத்தை தொட்டதுனால தான் இன்னைக்கு அவர் கலைமாமணி விருது கிடைச்சிருக்கு. அதையும் உங்கள்கிட்ட பெருமையாக சொல்லிக்கிறேன். அதே போல மேற்படியா அதாவது இந்த படத்திற்கு பெரிய வலு சேர்க்கும் வகையில் அதாவது படத்தில் உள்ள போய் வெளியே வர வரைக்கும் அப்படியே அந்த மியூசிக் அதாவது இசைஞானி மாஸ்டர் இளையராஜா ஐயா அவர்கள் இன்னைக்கு சிம்பனி இசை வாசிக்கிறார். எவ்வளோ படம் பண்ணிட்டாரு. ஆனால் இன்னைக்கு சிம்பனி இசையை
இன்னைக்கு அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது ஐயா முத்துராமலிங்க தேவர் ஐயா படத்துக்கு மியூசிக் போட்டதுனால தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது. நான் அதை ஆணிதனமா சொல்லுவேன். அதே போல அவருக்கு எம்பி பதவி கிடைச்சதோ இந்த படத்தை துவங்கினால தான் அவருக்கு அதாவது மேல்மட்டத்தில் இன்னைக்கு மோடிஜி ஐயா அவர்களுடைய இதுல வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்து அவருக்கு ராஜ்யசபா எம்பி அதாவது மேல்சபா ராஜ்யசபா எம்பி அதுபோல ஒரு எம்பி என்ற வாய்ப்பு கிடைச்சது. அவர் இந்த படம் பூஜை போட்டு இந்த படம் நாங்கள் எடுக்கும் தருவாயில முத்துராமலிங்க தேவரையாவுடைய படத்தை எடுத்ததுனால அவருக்கு எம்பி என்ற ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது. தேடி வந்தது, தேடி அவர் போகலன்னா தேடி வந்து அவருக்கு வந்து பாராளுமன்றத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதே போலதான் சிம்பனி இசையில அதாவது இசைஞானி மாஸ்டர் என்ற வார்த்தைக்கு மாறி சிம்பனி உலக அளவில் புகழ்பெற்றது. இந்த ஐயாவுடைய வரலாறு தேசிய தலைவர் தேவர் பெருமான் என்ற வரலாறு அவர் எடுத்ததுனால தான் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சது என்று நாங்கள் நம்புறோம். அதே போல வந்து இந்த படத்துக்கு வந்து தேசிய தலைவர் என்ற ஒரு படத்தை இது நாங்கள் ஒரு டைட்டில் வச்சிருந்தோம். அதில் தேவர் பெருமான் ஒரு சேர்த்தவர் தேவர் பெருமான் டைட்டில் வைங்கன்னு சொல்லி இதுக்கு ஒரு கூடுதலான ஒரு அப்பதான் மக்கள் கிட்ட போய் தேவர் பெருமான் ஒரு நீங்க டைட்டில் வைங்க மக்களுடைய ரீச்சா ஒரு வார்த்தை சொன்னாரு. அதே போல நாங்கள் அதை அமைத்து கொடுத்தோம். மேலும் இதற்கு உறுதுணையாக இருந்த அன்பு நண்பர்கள், என்னுடைய நண்பர் கல்லூரி நான் லயோலா காலேஜில் படிச்சிருக்கேன். என்னுடைய நண்பர்கள்லாம் எல்லாருமே சினிஃபீல்டில் எல்லாரும் வந்தவங்க தான். அதுபோல என்னுடைய அன்பு நண்பர் கோவிந்தராஜன் டாக்டர் அவர் என்னுடைய நண்பர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு அண்ணன் பாபு அவர்களுக்கும் மேற்படியாக இங்கே இந்த படத்தை வந்து அதாவது ஒரு கட்டத்தில் படத்தை முடிச்சுட்டு அடுத்த ப்ரொமோஷன் போகும்போது மணிவேல் அண்ணன் பெருகு அதே போல இந்த படத்தை வந்து மக்களிடையே வெளிப்படையாக கொண்டு வர்றதுக்கு ரத்னவேல் பாண்டியன் என்னுடைய நண்பர் உறுதுணையாக இருந்தார். அதே போல உறுதுணையாக இருந்த மூர்த்தி தேவர் அவர்களுக்கும் ஜான் பாண்டியன் அவர்களுக்கும் அதுபோல இந்த திரையரங்கள் வெளியிட்ட திரையரங்கள் அனைவரும் திரைத்த உரிமையாளர் அனைவரும் இந்த படத்தை மக்களிடையே சேர்க்க வேண்டும் என்று உங்கள் பற்பாதங்களை கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.